தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ண பொழுது சீமானவருக்கு ஆதரவாக பல மேடைகள்ல பேசினாரு. ஒரு அண்ணன் தம்பி பாச வெளிப்பாடாக அவருடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனா சமீபத்துல விஜய் சார் தன்னுடைய முதல் மாநாட்டுல பேசிய பொழுது திராவிடம் தேசியம் ரெண்டுமே ஒன்று என்று குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. விஜய் சாரை விமர்சிக்கும்படி சீமான் தரைக்குறைவாக பேச ஆரம்பிச்சாரு. உலக மக்களை விஜய் சார் இணைக்கிறார் என்றால் உலக வெற்றிக் கழகம் அப்படின்னு வைக்க வேண்டியதுதானே, எதற்கு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு வச்சிருக்காருன்னு கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கருணாநிதி, ஜெயலலிதா போன்றோரை விட விஜய் சார் என்ன பெரிய தலைவரா அப்படின்னு சீமானுடைய பேச்சு பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியது. ஏனென்றால் ஆரம்பத்துல திமுகவுக்கு எதிராக சீமான் குரல் கொடுக்கும் பொழுது எல்லோருமே அவரை வரவேற்றாங்க. திமுக ஒரு வளர்ந்த கட்சியாக இருந்து வருது. ஆனா இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் இவ்வாறு விமர்சிப்பது பலருக்குமே நம்பிக்கை இழக்க செய்யுது. ஆனாலுமே விஜய் சார் சீமானுடைய பிறந்தநாளுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இதுவரைக்குமே அஜித் சார் கண்டுகொள்ளாத சீமான் அவர்கள் திடீரென அவருக்கு வாழ்த்து சொல்வது அஜித் சாருடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு வழியாகத்தான் இருக்கு அப்படின்னு வலைபேசி அந்தணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.